நிறைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வீட்டில இருந்து விமன் நிறைய பேர் எஸ்பெஷலி ரீசெல்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய குட்டி குட்டி ஆன்லைன் பிராண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. உங்களோட சக்ஸஸ்க்கு காரணம் இதுதான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு 3 விஷயம் இருக்குமா? பேசிக்காக என்னென்னா குவாலிட்டியை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ரீசெல்லிங்கில் வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஒரு செல்லர் வந்து உங்களுக்கு ஒரு 100 பிக்சர்ஸ் அனுப்புகிறாங்கன்னா 1000 rupees போடுறாங்கன்னா நீங்கள் உங்கள் மார்ஜின் 1200 அப்படின்னு நீங்கள் அமைச்சிருவீங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. எப்படி இருக்குன்னே தெரியாத ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோதான் காஸ்ட்டுன்றதை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது? அது டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வர ப்ராடக்ட்டுக்குமே இப்போ வந்து 1000 rupeesக்கு நான் வாங்குறேன்னா யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா 30% மார்ஜின், 40% மார்ஜின், 50% ஏதோ ஒரு மார்ஜின் இருக்கும்ல. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நான் அனலைஸ் பண்ணி தான் அதுக்கு காசு போடுவேன். இஃப் இட் இஸ் நாட் வர்த் 20%, ஐ வில் புட் 10%. எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் வர்த் 30%, என்னோட பேசிக் மார்ஜின் 30% தானே. 30% மேலே பெஸ்ட்டாக இருந்தாலுமே 30% மேலே போகாது. ஸோ வேல்யூ ஃபார் மணியை வந்து டெஃபினட்டாக அஷ்யூர் பண்ணுவேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு பிடிக்காத ஒன்றை நான் கஸ்டமருக்கு செல் பண்ணவே மாட்டேன். ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ப்ராடக்ட்டை செல் பண்ண மாட்டேன். ரெண்டாவது எங்களோட கஸ்டமர் சர்வீஸ். We will be responsible for whatever thing that happens, even after before sale or after sale. நாங்கள் வந்து கண்டிப்பாக கூட இருப்போம். ஜென்யூனாக வர queries வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ வேல்யூ ஃபார் மணி, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ். இப்போ